குழந்தையை குளிப்பாட்டும் முறை. பெரியவங்கெல்லாம் வந்து குழந்தை நல்லா தூங்கணும், அடித்து தூங்க வை, அடித்து சுடு தண்ணியை ஊற்றி அடித்து தூங்கினா நல்லா தூங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அதை அடிக்கிறதுக்கு சமம், குழந்தைய தர்மடி கொடுக்கறதுக்கு சமம். ஒரு 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து புது ஸ்கின் வளரும். உடம்புல இருக்கிற நரம்புலாம் வந்து ரொம்ப மெல்லியதாக இருக்கிறதால நீங்கள் அடித்து குளிப்பாட்டுறதால அந்த நரம்பு அறுக்கப்படலாம். அதனால் வந்து எந்த அளவுக்கு சூடு இருக்கணும்னா, நம்ம பெண்களோட மார்பகத்தில் அடிப்பகுதியில் ஒரு சூடு இருக்கும் பாரு, அந்த அளவுக்கு தான் சுடு தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றணும். நம்மளோட வயிற்றுல எவ்வளோ சூடு இருக்குது அந்த அளவுக்கு தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சுடு தண்ணியை ஊற்றணும். அதுதான் கரெக்டான டெம்பரேச்சர். அதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் சூட்டை ஊற்றுனீங்கன்னா குழந்தையோட ஸ்கின்னும் தாங்காது, அது வலி உணர்வும் அதிகமாகும். அந்த குழந்தை வந்து நீங்கள் அடித்து குளிப்பாட்டுறதால ரொம்ப துடிக்கும் வலியில். அதனால் அந்த மாதிரி பழக்கத்தை பெரியவங்க மாற்றிங்க. அதனால் நரம்பும் அறுக்கப்படும், குட்டி குட்டி நரம்புலாம் அறுந்து போகும். அதே மாதிரி மூக்கில் காற்றடிக்கிற மாதிரி வாயை வச்சு நீங்கள் சளி எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் நல்ல விஷயம்தான் நீங்கள் பண்ணுறது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற நோய் வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. டாக்டருங்களும் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணல, இதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாதீங்க. பெரியவங்க வந்து கொஞ்சம் டாக்டர் சொல்கிறதையும் கேளுங்க. அதே மாதிரி கார மருந்து வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கால் பாலாடை ஊற்றினா போதும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த குடல் வெந்து போயிடும், இல்லைன்னா குழந்தைங்களோட உடம்பு தாங்காது. இல்லைன்னா தாய்ப்பால் கொடுக்குற அம்மா வந்து கார மருந்து ஒரு டம்ளர் கூட குடிங்க, தப்பு கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை கூட கார மருந்து குடிங்க, தப்பு கிடையாது. குழந்தைங்களுக்கு டைரெக்டாக கார மருந்து எடுத்து ஊற்றக்கூடாது. குழந்தைங்களோட குடல் வந்து வெந்து போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. பெரியவங்க நம்ம குடிக்கும் பொழுது தாய்ப்பால் வழியாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த மருந்தாக அது போயிடும். அதே மாதிரி 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும் கம்பல்சரி. தாய்மார்கள் எல்லாருமே 6 மாதம் வரைக்கும் சாப்பாடே கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து ஆயுள் காலம் வரைக்கும் உதவும். அதே மாதிரி கம்பல்சரி 2 வருஷம் தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும், நோய் இல்லாமல் வாழணும்னா கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பிறந்த குழந்தைக்கு தொப்புள் கொடியை டக்குன்னு அறுக்கக்கூடாது. இயற்கையாக பிறக்கிற குழந்தைக்கு தொப்புள் கொடி தானாக அருந்து விழும். இதை வந்து இங்கிலீஷ் மருத்துவத்தில் டக்குன்னு அறுத்துடுறாங்க. பட் அந்த தொப்புள் கொடி குழந்தையோட வயிற்றுல இருந்துச்சுன்னா, அதுவே உதிர்ற வரைக்கும் இருந்துச்சுன்னா, நம்ம உடம்புல அந்த குழந்தைக்கு வந்து எந்த நோயும் தாங்குற அளவுக்கான ஒரு திறமை கிடைக்கும். இது ஹீலர் பாஸ்கர் அவர்கள் சொன்னது. அந்த தொப்புள் கொடியால் குழந்தைங்களுக்கு வந்து எந்த நோயாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த தொப்புள் கொடியை வச்சு மருந்தும் தயாரிக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. நம்ம இது அந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அதனால மருந்து தயாரிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் 12 நாள் கிட்டத்தட்ட அந்த தொப்புள் கொடியை அறுக்கவே கூடாது, தானாக அதுவே அருந்து விழணும். அது வரைக்கும் நம்ம தான் அந்த குழந்தைய பாதுகாத்துக்கணும், பேரண்ட்ஸாக நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அந்த புரிதலையும் வந்து ஆங்கில மருத்துவருக்கு ஏற்படுத்தணும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தோட அருமையும் வந்து ஆங்கில மருத்துவருக்கு தெரியணும். எல்லாருமே சித்த மருத்துவத்தையும் அக்செப்ட் பண்ணணும். சித்த மருத்துவம் அதிகப்படியான நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஆகச்சிறந்த உதவியாக இருக்கும். அதனால் சித்த மருத்துவம் ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு ஏற்றுங்க. அதிகப்படியான ஆப்ரேஷன் நடக்குது, கொஞ்சம் அதில் சித்த மருத்துவமும் கலந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க போல். எனக்கு தெரிஞ்ச இங்கே ஒரு பொண்ணு கூட டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. எலும்பு விலகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, ஒரு சில விஷயம்லாம் வந்து சித்த மருத்துவத்தோட ஒரு ஆலோசனையை கேட்டு நீங்கள் வந்து நடந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 98% நார்மல் டெலிவரி ஆகும். இப்போ அதிகப்படியாக நிறைய பேருக்கு சுற்றி கேட்குறது எல்லாமே ஆப்ரேஷன், வயிற்று அறுத்து வயிற்றை கிழிச்சு அதனால் வந்து அந்த பெண்மணி முதுகு வலியாலையும் கால் வலியாலும் நரம்பு ப்ராப்ளத்தாலையும் கஷ்டப்படுறாங்க பெண்கள். அதிகப்படியாக நார்மல் டெலிவரி ஆகும்னா குழந்தை எப்படி இருக்கணும், இயல்பாக ஒரு ப்ரெக்னென்ட்டான பெண் இயல்பாக எப்படி இருக்கணும்னு சொல்லித்தாங்க. மாசமாயிட்டான் பொத்தி வைக்காம ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கட்டும். 5ஆம் மாதம்லாம் சுதந்திரமாக ஓட விடுங்க கர்ப்பிணி பெண்களை. ஹாப்பியாக இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், ஃப்ரீடமாக இருக்கட்டும். அதே மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களை குழந்தைகிட்ட பேசுறத கற்றுக் கொடுங்க. இதுதான் வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான ஆகச்சிறந்த வழி. குழந்தைகிட்ட அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், அதிகமாக குழந்தைகிட்ட வந்து பேசணும் வயிற்றுல இருக்கும் போதே. அதே மாதிரி என்ஜாய்மெண்ட் டான்ஸ் ஆடுங்க. ஒரு 7ஆம் மாதம்லாம் எகிரி குச்சி டான்ஸ் ஆடுங்க, தப்பு கிடையாது. நான் அதெல்லாம் பண்ணேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன். ஓம் தியேட்டரில் வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களோட ஸ்பீச்சை வந்து கேட்க வைப்பேன். அந்த மாதிரியான சேட்டெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதனாலேயும் என் குழந்தை வந்து சுறுசுறுன்னு இருப்பான். நானும் வந்து நிறைய நார்மல் டெலிவரி ஆகும்பொழுது அதிகமாக அழுவலை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்தேன் அந்த விஷயத்தில். நான் அந்த மாதிரியான ஒரு வீரத்தையும் விதைங்க, அதுவும் ரொம்ப நல்லது தான். பாசிட்டிவான வீரத்தை விதைக்கிறதும் நல்லது தான்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தாங்க. அதே மாதிரி இயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுற மனுஷனுக்கு ஓட்டும் போடணும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இல்லையா? அப்படின்னா சீமான் அவர்கள் மாதிரியான ஆட்சி வந்தாதான் நார்மல் டெலிவரி ஆகும். சித்த மருத்துவத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். ஃபுல்லாகவே ஆங்கில ஆதிக்கமே இருந்துச்சுன்னா நோயிலேயே சுத்த முடியுமா எல்லாரும்? சித்த மருத்துவம் வந்தால் தான் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். ரத்னவேல் டாக்டர் அவர்கள் ஆங்கிலத்தை பற்றின அருமையும் சொல்லியிருக்காரு, சித்த மருத்துவத்தை பற்றின புரிதலையும் ஏற்படுத்தியிருக்காரு. அவரோட வீடியோஸையும் நிறைய எடுத்து பாருங்க. டாக்டர் ரத்னவேல் அவர்கள், வேந்தன் டிவி. ஓப்பனாகவே மருந்து மாத்திரைகள்லாம் வந்து ஸ்கின்னை பற்றி நிறைய சொல்லியிருப்பார்.